ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அந்த செய்தி பெறும்போது அந்த வானதூதர் அருணாவிலே இருக்கிறார். அருணாவில் இருக்கிறார் என்பது அங்கே ஒரு புதிய காட்சி வருகிறது. 2ஆம் நினைவு இருக்கும். நாம் அப்ரஹாமுடைய தொடக்க காலத்தில் அப்ரஹாம் ஒரு நிலத்தை வாங்குகிறார். நிலத்தை வாங்கி தன் மனைவியை அடக்கம் செய்வார். அதே போல இந்த இடத்துல நிலம் வாங்குகிற காட்சியை நம்ம அடுத்து பார்க்க போவோம். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அன்றோ, தீச்செயல் புரிந்தவன் நான் அன்றோ, இம்மந்தை என்ன குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். அன்று காத்து தாவீதிடம் வந்து அவரை நோக்கி, நீ சென்று எபூசியரான அரவுனாவின் போரடிக்கும் களத்திலேயே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார். தாவீது காத்தின் சொற்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார். அதான் அப்போ கடவுளுடைய தூதரை பார்த்து அல்லது காத்தை பார்த்து தாவீது கேட்கிறது, தவறு செய்தவன் நான் அல்லவா, குற்றம் நினைத்து நான் அல்லவா, அகங்காரத்தினாலும் மாணவத்தினாலும் மக்கள் வரி திரட்ட வேண்டும் என்பதனாலும் நான் அல்லவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்தேன், ஏன் என் மக்களை பட்டு வதைக்கிறீர்கள் என்று அவர் கேள்வி கேட்கிறார். அந்த சமயத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, நீ அருணா என்ற இடத்துல போரடிக்கின்ற அந்த இடத்திலே ஆளுக்கு ஒரு பலிப்பீடத்தை நிறைவேற்ற நிலத்தை வாங்கி ஒரு பலிப்பீடத்தை நிறைவேற்று என்று அன்றாட்டு ஒப்படைக்கிறார். அந்த பாருங்க 20ஆம் வசனம் பாருங்களேன். அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனா கண்டு, அரவுனா புறப்பட்டு சென்று முகம் குப்புற தரையில் விழுந்து அரசரை வணங்கினான். தம் தலைவராம் அரசர் உம்மடியாரிடம் வருவதேன் என்று அரவுனா வினவ, தாவீது, மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும், அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார். இப்போ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சி. அரசர் தாழ்மையான முறையிலே அவரே நேரே சென்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அருணாவனுடைய போரடிக்கும் களத்தை வாங்குவதற்காக போகிறார். அவர் இந்த அரசர் சொல்லி அனுப்பித்தால் நானே வந்திருப்பேனே, நீங்களே என்னை எதற்காக தேடி வந்தீர்கள், என்னை தேடி வந்த காரணம் என்ன என்று கேட்கிறார். அப்போ தான் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அருணா சொல்வார் 22, என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக. இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள் இருக்கின்றன, போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் விறகாகட்டும். அரசே, இவை அனைத்தையும் அரவுனா தங்களுக்கு தருகிறான். ஆண்டவராகிய உம் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுனா தாவீதிடம் கூறினான். இந்த அரவுனா மிக நேர்மையான ஒரு நல்ல மனிதர். தாவீது அந்த இடத்துல கேட்ட பொழுது நிலத்தை தருகிறார். அதே போல் 2 எருதுகளை கொடுக்கிறார். அந்த எருதுகளின் நுகத்தடியை கொடுக்கிறார். அந்த நுகத்தடி விறகாகட்டும், எருதுகள் பலிப்பொருளாகட்டும், பலிப்பீடத்தை அங்கேயே கட்டி நீனுடைய விருப்பம் போல பலியை செலுத்துவீராக என்று உத்தரவு கொடுக்கிறார். ஆனால் தாவீது கடவுளுடைய ஆணை இது, இன்னும் விலைக்கு வாங்கி தான் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த பதிலை சொல்வார். இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அவுனாவிடம் கூறினார். போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது 50 வெள்ளி காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக அவர் செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. இப்போ 3 காரியங்கள் இந்த இடத்துல நம்ம தெரியப்படுகிறது. ஒன்று தாவீது தானே ஒரு தவறு செய்ததாக நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் வருகிறார். ஆண்டவருக்கான பரிகாரத்தை சொல்கிறார். அரோனா என்ற இடத்துல பலிப்பீடத்தை வாங்கி பலிப்பீடத்தை கட்டி
பள்ளி செலுத்து என்று சொல்லுகிறார். அதே போல் அரூனாவும் பள்ளிப்பீடம், எருதுகள், காளை மாடுகள் மற்றும் அந்த நுகத்தடிகளை கொடுத்து அவற்றை 50 வெள்ளிக்காசுக்கு வாங்கி பள்ளி செலுத்துகிறார். 3 சின்ன சின்ன காரியங்களை இதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, யாராக இருந்தாலும் ஆண்டவர் முன்பாக தம்மை தாழ்த்தாவிட்டால் நமக்கு நம்ம ஒருபோதும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த முடியாது. நம்முடைய அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கு நம்ம நம்மை அடிமைக்கு கொள்ள வேண்டியது முக்கியம். அதுதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒருவன் கை கழுவினான், இன்னொருவர் கால் கழுவினார், ஆனால் வென்றவர் யார் என்று கேட்டார்கள். இந்த சிலுவையின் பாதைகளில் ஒருத்தர் கை கழுவுறான், கை கழுவிட்டு எனக்கு சம்மந்தமே இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் அதுவல்ல மீட்பின் செயல். கால்களை கழுவுகிறார்கள், பாதம் பணிந்து கால்களை கழுவுகிறார்கள், அது மீட்பின் செயலாக மாறுகிறது. அதே போல தான் தாழ்மையாய் நம்மை நடத்தும் போது நாம் பலருக்கு உதவியாக இருக்கிறோம், பலருக்கு சாட்சியாக இருக்கிறோம், பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறோம் நாம் மறந்துவிடக்கூடாது. தாவீது மிகுந்த தாழ்ச்சியோடு தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறேன் என்று மன்னிப்பு கேட்கிறான். கடவுளும் அவனுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறார். இந்த இடத்துல கடவுள் தானே கேள்வி கேட்க வச்சார், ஆண்டவருடைய ஆவி தானே தூண்டிவிட்டது என்று கேள்வி வந்தாலுமே கூட இது ஏதோ ஒரு செய்திக்காக இந்த இடத்துல ஆசிரியர் இந்த இடத்தை இந்த பகுதியை வைத்திருக்கிறார். இந்த பகுதியின் மூலமாக தொடர்ந்து வருகின்ற 1 அரசரோடு அந்த புத்தகம் இணைந்து போக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இப்படி 23 அருமையான ஒரு முடிவுரையாக இருக்கலாம், 23ஆம் முடிவுரையாக இருக்கலாம். ஆனால் அரசர் இந்த புத்தகம் இந்த வரலாறு தொடர்கிறது, இங்கே ஒரு தொடரும் போட்டு அடுத்த பகுதியிலிருந்து தொடர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால அதை போட்டிருக்கிறார். முதலாவது தாவீதினுடைய தாழ்ச்சியான மனநிலை. இரண்டாவதாக அரூனா கேட்ட பொழுது அவன் எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் மிகுந்த தாழ்ந்த மனோடு கேட்கிறார். அரசர் வருகிறார், கேட்கிறார், நல்ல காரியத்துக்காக கேட்கிறார், பலியிடுவதற்காக கேட்க என்னுடைய இடத்தில் தரமாட்டேன் சொல்லாமல் அவனும் மிகுந்த தாழ்ச்சியோடு அவருடைய நல்ல மனதை காட்டுகிறார். நிலத்தை தருகிறார், இலவசமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல எருதுகள், நுகத்தடிகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனாலும் 50 வெள்ளிக்காசுக்கு தாவீது அதை வாங்குகிறார், அதையும் வாங்கி கொண்டு ஏற்றுக்கொள்கிறார். தாவீது தன்னிடம் தேடி வருகிறதை ஒரு பெருமையாக பார்க்கிறார். அந்நிய அரசன், வேற்று நாட்டு அரசன் இல்லாமல் அவர் ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நற்குணத்தை அவர் காட்டுகிறார். இவருடைய நல்ல எண்ணம், அவருடைய நல்ல எண்ணம், கடவுளுடைய அருள் எல்லாமே ஒன்றாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக தாவீது மனம் நொந்து மனம் வருந்தி ஒப்பு கொடுக்கின்ற அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்நேரமே அந்த நாட்டிலிருந்து கொள்ளை நோய் அகலச் செய்கிறார். அதன்படியாக ஒரு முழுமையான ஒரு நிறைவை அந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. அந்த நிகழ்ச்சியும் சுபமாக முடிகிறது. அதன்படியாக கடவுள் மனமிறங்கி மன்றாடுகளுடைய ஜெபத்தை கேட்கிறவருடைய கடவுளாக இருக்கிறார் என்பதை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் சாமி, சொல்லுங்க. ஆண்டவரே கோவப்பட்டாரு இந்த 24 அதிகாரத்துல தொடக்கத்துல ஆண்டவரின் சினம் கலன்றதுன்னு சொல்றாங்க. ரீசனே உள்ள இல்லைங்களே சாமி. ஆமா, அதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். 1 குறிப்பேடு 21:1 எடுங்களேன். 1 குறிப்பேடு 21:1 சாத்தான் இஸ்ரேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரேலை கணக்கிடுமாறு தாவீதை தூண்டினான். அங்க பாருங்க, பார்த்தீங்களா? சரிங்களா? அப்போ சாத்தான் இஸ்ராயலை கணக்கிடும்பாரு தாவீதை தூண்டுகிறார். இதற்காக எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ஆட்பலம், எவ்வளோ பொருட்பலம் எல்லாத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அது குறிப்பிட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல அந்த இணைப்பு சரியாக சொல்லப்படவில்லை. கடவுளுடைய சினம் மீண்டுமாக தாவீதுக்கு எதிராக பற்றி இருந்தது. எப்போ இருந்துச்சு? அவன் மக்கள் தொகை எடுத்ததுனால அது முன்னணியில் போட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அதான் நம்ம பார்க்கணும். இந்த புத்தகத்தினுடைய இறுதி பகுதியாகி இந்த 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாழ்வியல் சிந்தனைகளாக ஒரு சில சிந்தனைகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக யோவாபு என்கின்ற நல்ல மனிதர், ஒரு படைத்தளபதி, மிக முக்கியமான மனிதர், எல்லா முக்கிய நிகழ்வுகளிலும் தாவீதோடு துணை நின்றவர், எல்லா நம்பத்தகுந்தவராக நடந்து கொள்கிறார். தாவீது மனிதர்களாக எண்ணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை செய்து முடிக்க துணிந்து நிற்கிறார், முனைப்போடு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அரசர், இதை போல 100 மடங்கு மக்கள் தொகை உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆனால் எதற்காக நீங்கள் இதை எடுக்க வேண்டும்? எதற்காக இந்த மக்கள் தொகை கணக்கு எடுக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறார்.
அந்த ஒரு கேள்விக்கு அரசர் தக்கமான பதில் சொல்லியிருந்தால் அந்த நிகழ்வே இல்லாமல் போயிட்டிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய நிர்வாகங்களிலே கூட ஒரு சிலர்கள் நியாயமான கேள்வி கேட்பவர்களாக இருப்பார்கள். நிறைய சமயம் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நம்மளுக்கு பளிச்சுன்னு கேட்குறவங்க, அது வெளிப்படையாக கேட்குறவங்க, இப்படி ஆயிடுச்சா என்னாகும்னு ஒரு நெகட்டிவ் வைப்பு கொடுக்குறவங்கள நம்ம பிடிக்காமல் போகும். ஆனால் அவர்கள் தான் நம்முடைய ஆட்சியை நலமாக்குகிறவர்கள், நம்முடைய நிர்வாக சீராக்குகிறவர்கள், அவர்கள் நம்முடைய நிர்வாகத்தை வழிநடத்துகின்ற வல்லமையான மனிதர்கள். அது நம்ம மறந்துடவே கூடாது. பல சமயங்களில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்லாமல் போனால் நம்மளுக்கு எதிராக யாருமே எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது, யாருமே இது தவறு சொல்லக்கூடாது, யாருமே குறை சொல்லக்கூடாது, எல்லாரும் ஆமாம் போகணும் அப்படின்னாக்க இங்கே தவறு நடக்கிறதுன்ற அர்த்தம். யோவாபு அரசனுடைய முக்கியமான ஒரு படை தளபதி, ஆனாலும் ஏன் ஐயா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் கிடைக்கும்போது மிக அதிசயம். அவர்களோட நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் அது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். பைபிள் சொல்லுகிறது, இன்சொல் நண்பரை பெருக செய்யும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அதே போல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, மூக்கை நெரித்தால் ரத்தம் வரும், எரிச்சல் மூட்டினால் சண்டை வரும் என்று சொல்கிறது பைபிள் சொல்லுகிறது. நம்ம சொல்லுகின்ற விதமும் ஒரு பணிவோடு தனிவாக ஒரு உள்ளார்ந்த அன்போடு நம்ம சொல்லும்போது அங்கே எரிச்சல் வராது, மாறாக யோசிக்க வைப்போம். பல நல்ல சிந்தனைகளுக்கு இடம் எழுதுறதாக இருக்கும். இந்த யோபாவை போல மனிதர்கள் நம்மளுக்கு நண்பர்களாக தோழர்களாக இருந்தால் நாம் பெரிய பாக்கியசாலிகள். அவர்கள் சொல்வது குறையாக இருக்கலாம், அவர்கள் செய்வது சில சமயத்தில் நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தான் நம்மை செம்மைப்படுத்துகிறவர்கள், கூர்மைப்படுத்துகிறவர்கள், நம்மை சீராக்குகிறவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதல் காரியம். இரண்டாவதாக, தாவீது ஏன் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறார்? ஒருவேளை அவருடைய ஆணவத்தினால் எவ்வளோ பேருக்கு நம்ம அரசாக இருக்கிறோம் என்று கணக்கிட்டு பார்க்க கூட இருக்கலாம், அல்லது எவ்வளோ பேரிடமிருந்து சீர்திருத்தமாக வரி வாங்கலாம் என்று எண்ணமாக இருக்கலாம், அல்லது எவ்வளோ பேரை இராணுவத்தில் சேர்த்தலாம் என்று எண்ணமாக இருக்கலாம். எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 80,000 பேர் 70,000 பேர் என்ற நிலையில் வந்த பிற்பாடு மனம் உடைந்து அவர் வருத்தப்படுகிறார். தாம் செய்த தவறு, கடவுள் முன்னாடி நம்ம இதை தாழ்த்தவில்லை, தாழ்த்து கொள்ளவில்லை, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை, இந்த ஆட்சியை கொடுத்தது, இந்த அரியாசனத்தை கொடுத்தது, அரியாசனுக்கு சரியாசனமாக பல நண்பர்களை கொடுத்தது எல்லாம் கடவுளுடைய பிச்சை. அவர்கள் முன்பாக அவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் மக்கள் தொகையை எடுத்து நாம் அரசனாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறோமே என்ற ஒரு மனிதர்களாக ஒரு எண்ணம் வருகிறது. சில சமயத்தில் when you eat the fruit don't forget the root என்று சொல்வார்கள். பழங்களை சாப்பிடும்போது வேர்களை மறந்துவிடாதீர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும்போது நம் வாழ்வு எப்பொழுதும் சீரமைக்கப்பட்ட வாழ்வாகவே இருக்கும். ஒரு நிலைக்கு உயரும் போது நாம் அந்த நிலையை நினைத்து பார்க்காமல் நம்முடைய நிலையை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்வு சீராகும், வாழ்வு செம்மையாகும் என்பதற்கு தாவீது ஒரு உதாரணமாக இருக்கிறார். கஷ்டப்பட்டார், நாம் கஷ்டப்பட்டது கடவுளுடைய கொடைதான் என்று நான் எண்ணி தான் எதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோமோ, ஐயோ தப்பு செய்தது நான் அல்லவா, என் மந்தையேன் சாக வேண்டும் என்று கடவுளை மன்னிப்பு கேட்டு அந்த கடவுளிடம் பரிந்துரை பெறுகிறார். மூன்றாவதாக, கடவுளோட மன்னிப்பு கேட்கின்ற ஒரு மனநிலை. கடவுள் you may have 100 reasons and 1,000 reasons to blame and accuse, but God have 1 lakh reason to forgive. அதுதான் முக்கியமான காரியம். நமக்கு 100 அல்லது ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம் தண்டிக்கவும் தீர்ப்பளிக்கவும். ஆனால் கடவுள் 1,00,000 காரணங்களை கூட நம்மை மன்னிக்கவும் நேசிக்கவும் தயாராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். தாவீது மக்கள் கணக்கெடுத்ததுனால கொள்ளை நோய் வந்தது. கொள்ளை நோய் பார்த்து கடவுளே அதை பார்த்துட்டு ஐயோ போதும் நிறுத்தி என்று சொல்கிறார். அந்த கடவுளை மன்னிக்கும் தன்மையிலிருந்து ஒருபோதும் ஒரு காலம் நம்ம என்றைக்குமே நம்பிக்கை இழக்கவே கூடாது. மன்னியாத கடவுள் இல்லவே இல்லை. விவிலியத்தின் கடவுள் மன்னிப்பின் கடவுள் எப்பேற்பட்ட எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம மன்னிக்கக்கூடிய வல்லமை படைத்த கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுளுக்கு நம்பிக்கையாக இருந்தால் போதும். when I say I am sorry, God become defenseless என்று சொல்வார்கள். நான் ஆண்டவரே என்னை மன்னிதுன்னு சொல்லும்போது கடவுள் பலமிழந்து போகிறவராக, வெள்ளவிழந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்து போகிறவராக மாறிவிடுகிறார். அதுதான் கடவுளுடைய வல்லமை, அவர் வீக்னஸ் ஆஃப் காட். அதுதான் நம்ம மன்னிப்புன்னு கேட்டோம்னாக்க அவர் செய்வதறியாது நிலை தெரியாது போகிறார். தூரத்தில் வரான், ஓடி போய் கட்டி அணைச்சி விட்டு கூட்டு கறி சோறை போட்டு ஐயோ அவ்வளோ வல்லமையான ஒரு கடவுள், அன்பான ஒரு கடவுள், ஒரு நேர்மையான கடவுள். அந்த ஒரு கடவுளை தான் தாவீது தேடினார். அந்த கடவுளை தேடியதனால் அந்த கணப்பு அந்த கொள்ளை நோய் நின்று போக நாடு நலமாக்கியது என்று சொல்லி முடிக்கிறார். இந்த கருத்துக்களோடு நாம் நிறைவு செய்வோம்.
நன்றி தந்தை அவர்களே, சிறப்பான விளக்கங்கள் வழங்கியமைக்கு மிகவும் நன்றி. இனி இது எங்களை இதுவரை நாம் சாமுவேல் 2 புத்தகத்தின் 24ஆம் அதிகாரமான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 24. மீண்டும் இஸ்ராயேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எறிந்தது. அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதிடம், புறப்பட்டு போய் இஸ்ரவேல் யூதா மக்களை எண்ணுவாய் என்று தூண்டிவிட்டார். அரசர் யோவாபையும் அவரோடிருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்சேபா வரை அனைத்து இஸ்ரவேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு அரசரை நோக்கி, ஆண்டவராம் கடவுள் வீரர்களை இப்போது இருப்பதைப் போல் இன்னும் 100 மடங்கு மிகுதிப்படுத்துவாராக. என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக. ஆனால் என் தலைவராம் ஆண்டவர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார். இருப்பினும் யோவாபுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையே நிலைத்தது. இஸ்ரவேல் வீரர்களை கணக்கிடுவதற்காக யோவாபும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னிலையில் நின்று புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யோர்தானை கடந்து காத்து பள்ளத்தாக்கின் நடுவே இருந்த நகரின் வலப்புறம் ஆரோயரில் கூடாரமிட்டு பின் யாசேர் நோக்கி சென்றனர். கிளையாது வந்தடைந்த பிறகு தத்தீம் கொத்சி எல்லைக்குள் சென்று தான்யானுக்கும் சீதோன் சுற்றுப்புறத்திற்கும் சென்றனர். பிறகு தீர் கோட்டைக்கும் இவ்வியர் கானானியரின் அனைத்து நகரங்களுக்கும் சென்று அங்கிருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சேபா வரை சென்றனர். இவ்வாறு அவர்கள் நாடெங்கும் சென்று 9 மாதங்களும் 20 நாள்களும் கடந்த பின் எருசலேமை வந்தடைந்தனர். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800 பேர் இஸ்ரவேலிலும் 500 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன்மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம். ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரவேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்சேபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்துக் கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்துக் கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ? தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ? இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். அன்று காது தாவீதிடம் வந்து அவரை நோக்கி, நீர் சென்று
எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்திலே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார். தாவீது காதின் வார்த்தைப்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார். அப்போது அரசரும் அவருடைய பணியாளரும் தன்னை நோக்கி வருவதை அரவுனா கண்டான். அரவுனா புறப்பட்டு சென்று முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கினான். என் தலைவராம் அரசர் உம் அடியானிடம் வருவதேன் என்று அரவுனா வினவ, தாவீது, மக்களிடமிருந்து கொள்ளை நோய் விலக ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்ப வேண்டும். அதற்காக உன்னிடமிருந்து உன் போரடிக்கிற களத்தை விலைக்கு வாங்க வந்தேன் என்று கூறினார். என் தலைவராம் அரசர் அதை எடுத்துக்கொண்டு தம் விருப்பம் போல் பலி செலுத்துவாராக. இதோ எரிபலிக்கு வேண்டிய காளைகள், போரடிக்கும் உருளைகளும் காளைகளின் நுகத்தடிகளும் விறகாகட்டும். அரசரே, இவை அனைத்தையும் அரவுனா தங்களுக்கு தருகிறான். ஆண்டவராமும் கடவுள் உம்மை ஏற்றுக்கொள்வாராக என்று அரவுனா தாவீதிடம் கூறினான். இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுனாவிடம் கூறி போரடிக்கும் களத்தையும் காளைகளையும் தாவீது 50 வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காகச் செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரவேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. இனி இதயங்களை எடுத்து வாசிப்பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு ஞானமே கிடையாது, பள்ளிக்கூட அறிவே வாசனையே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அடுத்து விரட்டி விட்டார்கள் அம்மா. நான் இனி பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அவமானம் என்னால் தாழ முடியவில்லை என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கதறினான். சில சமயத்தில் அப்பா நம்ம வீட்டில் ரொம்ப கடுமையாக நடத்துவார். சுடு சொல்லினால் சுடுவார். சில சமயத்தில் கடுமையான வார்த்தைகளினாலோ கடுமையான செயல்களினாலோ தண்டனை கொடுத்து எங்களை இது பண்ணுவார்.